சொல்லி குத்தம் இல்ல இல்லையா? இவ பொம்மையா தான் தலைவராகிறாங்க, பொம்மையா தான் நம்பர் ஆகிறாங்க, பொம்மையா தான் கவுன்சிலர் ஆகிறாங்க. அப்படியே அவனை ஒதுக்க மாட்டான். அடி போற போகுது என்ன பண்ணா காலதான் போறான் ஐயா வணக்கம் 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 சுகமோடு ஊரு புறா மழை கழிச்சா அதுக்கு மேல வர அவன் ஒரு வெக்கம் கட்டவனா நீ அதுக்கு மேல வெக்கம் கட்ட காரி மீத கந்தலை சபாடக்கு தோற பேசுறீங்க. அவன் தான் ஏமாந்தா உடச்சிட்டேன். எங்க அண்ணன் சட்டை உடச்சு பாரு. இந்த காடு பண்ணி ஒரே கையில ரெண்டு காலையும் பிடிப்பேன். ஓங்கி சோயிட்டு தலையில அடிச்சு தூக்கி விசிறிடுவேன். அப்படியே எப்பா பெரிய பணி பிடிச்ச கம்மியாட்டா ஒண்ணு பிடிக்க முடியாதப்பா. கார்மிக சந்தல ஐயா வாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் என்ன ஒரு நாட்டு ராணியம்மா ஒரு நல்ல பொண்ணு வேலை செய்ய மாட்டியா? அந்த அடக்கமானவ சபைக்கு அடக்கமான ஒரு அடக்கமான பெண் தாண்டா யார் இவளா? ஆமா ஒருத்தரை கூட உட்கார விட மாட்டான். ஆமா மயான காட்டியாரு ஐயா மயான காட்டியாரு உதிர காட்டியாரு ஐயா. ஆனா உனக்கு கூடதான் இருந்தாலும் இவளை பத்தி தெரியல, ஒரு ஆரம்பம் உனக்கு தெரியல. சரி இந்த சபையில கூடுறோம். இங்க வா நில்லுவா, இங்க வாடி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, இவன் ரேகி வைக்கிறான் இவ்வளவு பேரும் நாடகம் பாக்குறீங்களே. இது மூச்சை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது? என் மகா நல்ல இப்ப கூட சித்திரை மாசம் அமாவாசை வச்சு ஒரு குடும்பத்துக்கார யாரோ ஒரு குடும்பத்துக்கு சூனி வச்சுன்னு வச்சு அந்த முட்டை பக்கத்துல சூரியகார பொம்மை ஒண்ணு வைப்பான் சின்னோண்டு. அது பல்லு இடிச்சு நீ எப்படி தெரியுமா காட்டும்? அதே மாதிரி இருக்கு பாரு மூச்சு. நீ மட்டும் தான் கிடையாது, உனக்கு அண்ணன் தம்பி அண்ணாங்கிறாங்களா? நான் மட்டும் தனியாடா. அப்புறம் என் கூட மட்டும் அண்ணன் ஒருத்தக்கிறாரு. யாரு அது? அவன் உள்ளக்கிற வருவான் பாரு. சரி ஆகட்டும். மாடி ஒரு சபாடக்கத்தோட பேச வேண்டும், புரியுதா? ஒரு பெண்ணாக பிறந்த சாதாரணமான அனாவசியமா பேசுறீங்க. என்ன உட்கார்ந்து இருக்கிற அவன் ஜான் பிள்ளையா இருந்த ஆளும் பிள்ளை அவன் அனாவசியமா வேற அமைச்சு வேடா. இவனை ஒதுக்க தப்பு வச்சு நான் உனக்காக ஒரு பெண்ணாக பிறந்தா அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு 4 வித குணம் இருக்க வேண்டும்.
நம்மட பைப்பு கீது காரியத்தை கம்ப கந்தலை பைப்பு கிடையாது. பயிர்ச்சம் மடம், ஞானம், பயிர்ப்பு. பயிர்மா 4 குணம் இருக்கும். ஏங்காது பைப்புன்னு கேடுச்சுடா உனக்கு எல்லாம் கேட்கும். உனக்கு என்ன கிடக்குது? அவுத்துட்டு நீ மாடுத எல்லா பொண்ணாட்டியும் வராங்க. இந்த அம்மா எல்லாம் வராங்க, பாதம் தெரியாம புடவை கட்டிக்கிறாங்க. ஆமா. சரி, அந்த புடவை ஒரு பாவத்தை விடு. இந்த அம்மா வந்தாங்க, நல்லா காத்துல தோடுச்சு எப்படி போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறாங்க. எவ்வளவு பிரமாதமா இருக்குது. ஆமா. இப்படி எச்சு கிளாஸ் போட்டு வந்தீங்க, எச்சு கிளாஸ் நாயே. அப்புறம் ஏன் நீ பேச மாட்ட? ஏய் யாரா கம்னாட்டியா இல்ல, இது எச்சு கலச இது அப்புறம் என்ன இது? இது எச்சு கலச கடாரா அப்புறம் இதா வெள்ளாடு திமிக்கு நாடு தின்னுக்கு. ஆமா. அடோ அப்பா. ஏய் ஓ, இப்போ உன தேடுவ பாரு அதிகமாகுது. அதிகமாகுது. பவுண்டங்க போட்டு பஸ் ஏறி பாரு. ஆ. அப்படியே பின்னாடி 4 பேர் ஏறி வரானுங்க. வராங்க. கையில பேட வச்சிரானுங்க. ஆ. அப்படியே காதோட வாசி எடுத்து போறான். அதோட எடுத்து போயிடறாங்க. எடுத்து போறான். ஆ. இந்த நகை போட்டுன்னு ஆ. நான் பஸ் ஏறினாக்கா ஆ. ஒரு கம்பெனி கட்டி வருவானுங்களா? எந்த கம்பெனி கிட்ட வர போறான்? வரமாட்டேங்க. ஏன்? இது பேர் தான் ஆடல் பாடல். ஆடல் பாடல். அது கிட்ட பேசுறோம்னா வாய் கொடுத்து மாறாது. கண்டிப்பா நீ வந்தியா? ஆ. உன் விஷயம் நம்ம அதை சரி சொல்லு. ஆகட்டும் உன் பாட்டு வேணுமா? எம்மாடி இந்த கல்யாணம் நடக்காது. ஏன்டா நான் தெரிஞ்சுக்கணும் நாயா? எம்மாடி ஒரு சபாடக்கத்தோட பேச வேணும்னு ஏன் சொல்றேன்னு சொன்னா கரிசிரவன் காலத்தில் கண்ணியரை ஒரு கரும்பாக்கி உன் மகளிரிலே முத்தமிட்ட உன் மோகம் அதைத்தான் தீர்த்து நிறை குறைந்து போகல நீ யாரோ நான் யாரோ. ஒரு சில பெண்களை பார்த்தவனே ஒரு சில ஆண்களுக்கு கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும். ஒரு சில பெண்களை பார்த்தவனே பல அடக்கமான பொண்ணுடா, போடுடா. அந்த பெண்கிட்ட தேவையில்லாத வார்த்தை வச்சுக்க கூடாது அப்படின்னு பார்த்த உடனே தோணும். ஆனா ஒரு சில பேர் வீதியில நடக்கும் போதே இவர் ராங்குக்காரி இவனுக்கு ஒரு பாடத்தை புகழ்ந்தான் மனசுல கணக்கு போட்டுட்டானா ஒன்ன மாதிரி ஆளுக்கு அவன் மனசுல கணக்கு போட்டு அவன் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ண மாட்டான். பண்ண மாட்டான். புரியுதா? கரிசில் அவன் காலத்தில் கண்ணியரை ஒரு கருமாக்கி முத்தமிட்ட உன் மோகம் அதைத்தான் தீர்த்து தான் தெரியுது. நிலை குறைந்து போகல நீ யாரோ நான் யாரோ. அப்போ என்ன செய்வோம்? உன்னை மடக்கணும்னு சொன்னா இன்னைக்கு சண்டை மோட்ல விற்கும் 100 ரூபாய்க்கு 4 சட்டைன்னு. விதமா ஆமா, கலகலலாம். ஒரு 4 சட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிருவான். ஒரு நாளைக்கு ஒரு விதமா அவன் சட்டையை போட்டுறது என்ன, அவன் பூச போடுறது என்ன, அவன் பொட்டு வைக்கிறது என்ன, அவனை பார்த்த உடனே வீதியில 4 நாளைக்கு நடந்தா ஓஹோ. ரெண்டு கை இந்த ஜோபி கை விட்டுடு. ஆமா, அந்த சண்டை மோட்ல விக்கிற பேண்ட் அது அதை சுருட்டி 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 வச்சுக்கிறான். அதை போட்டு 4 நாளைக்கு வீதியில நடந்து போனானா சரி. ஓ, இந்த ஆளு நமக்காகவே வந்த ஆளாட்டுக்குது, இந்த ஆள் நமக்காக தான் விதவிதமா வராரு, இவரியான ஒரு பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும் பழகுது அப்படின்னு அவர் பார்த்த உடனே பொம்பளை சிரிச்சா போச்சு, புயலை விரிச்சா போச்சு. அந்த ஆளை பார்த்த உடனே உன் மனச பறி கொடுத்துருவேன். ஆனா பறி கொடுத்த உடனே உனக்கு எங்கன மாதிரி பேசணும், உன் மனசு மயக்கிற மாதிரி அவன் எப்படி பேசுவான்? எங்க அப்பா அம்மா எங்க தாய் தகப்பனார் அத்தனை பேரு எனக்கு உயிருக்கு ஊரா வளர்த்தாங்கதான். ஆனா அத்தனை பேரு வளர்த்தும் 24 மணி நேரமும் எனக்கு குளிக்க போனா சரி. ஆமா. தண்ணியில பார்த்தா மூஞ்சா தெரியும். ஏன் மூஞ்சி வருது? ஆமா இல்லையா? குளிச்சுட்டு டீ கடைக்கு போனா சரி. டீ கடைக்கு ஓ மூஞ்சில தெரியுது. ஏன் மூஞ்சி வருது? ஆமா. சாப்பாடு சாப்பாட்டு போனா சாப்பாடு போனீங்க அந்த சாம்பார்ல ஓ மூஞ்சா தெரியுது. ஏன் மூஞ்சி வருது? ஆமா. விடைகால போய் பேரு இப்படி திரும்பி பார்த்தா அதுல ஓ மூஞ்சா தெரியுது. அந்த பீரி குடுமா? ஆமா. ஏன் மூஞ்சி வருது? ஆமா. ஏய் ஓ அந்த பீரி ஏன் மூஞ்சி தருது? அது அப்படியே வயசுல நோடான வாயில் போட்டு கூடாது. அப்படி இல்லடி, அதை போல அவன் வர்ணித்து பேசுறான். உடனே கரும்பை விட ருசி கொடுத்து பேசுறேன். அப்படி பேசின உடனே உண்மையே சொல்றேன், நானும் ஆத்திரலாம் வந்தரப்பன் ஒரு பக்கம் இருந்து ஆட்டாடிட்டு வரேன். கள்ளக்குறிச்சி பக்கம் ஒரு பெரிய இடத்த விட்டு போனாதான் இருக்கணும் அந்த புள்ள. பிடிச்சா பஸ் ஸ்டாப்ல நடந்த சம்பவம். பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரிய இடத்த விட்டு பொண்ணா இருக்கணும், கௌரவமான விட்டு புள்ள. அந்த கம்யூனிட்டி பார்த்தா ஒரு கப்பி பையன், தராதரம் இல்லாதவன். அவன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பெண்ணை தொந்தரவு கொடுக்கறான் பாரு. அந்த பஸ் ஸ்டாப்ல அவ கூட காலேஜ் படிக்கிற செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும். எத்தனை பசங்க கூட பஸ் ஏற நிக்கிறான். அந்த பொண்ணு அவன் மானத்தை வாங்குறான் பாரு. வெளியே சொல்ல முடியாத இவங்கிட்ட மாட்டிட்டு இருந்தாரு. அவன் அவ்வளவு தொந்தரவு கொடுக்கறான். பாசத்துல ஒரு சட்டை வாங்கி அவன்கிட்ட கொடுத்துருப்பா பழகுது. அந்த சட்டை அவன் கைட்டி அவன் கூட 2 வீலர்ல கூட்டிருப்பான் பாரு. வரல பழகுது. நாங்க அசாத கேட்கும் போது அதை சொல்லுது. அப்ப அந்த சட்டையை கைட்டி இனிமேல் உன் உறவே வேணாம்னு சொல்லி அவன் சட்டையை கைட்டி கடாசறான். அந்த புள்ள வெளியே சொல்லாத அந்த சட்டையை என்ன பண்ணுது, இனிமேல் உன் உறவே தேவனை எடுத்து குப்பை தொட்டில போட்டானாங்க. என்ன பண்றன்னு பாத்துக்கிறான். அத போல அவன் கரும்பை ருசி கொடுத்து பேசுகிறான். அப்ப கரும்பை விட ருசி கொடுத்து பேசினா சொந்த தாய் தகப்பனை பெத்தவங்க 10 மாதம் 300 நாள் சுமக்கிறாங்க. அந்த தாய் தகப்பனை மறந்துடுறீங்க, உற்றார் உறவினரை மறந்துடுறோம், கூட பிறந்தவனை மறந்துடும். அத்தனை பேரை மறந்து அவன் பேசக்கூடிய பேச்சுக்கு இணங்கி அவன் எங்க கூப்பிடுறானே அந்த பின்தொடர்ந்து. ஆமா, போகும்போது சைக்கிள்லயோ வண்டியிலயோ பைக்லயோ ஒரு இடத்துல இட்டுட்டு போறான். இட்டுட்டு போன உடனே அவன் காம ஆசை தீர்ந்த உடனே சரி
அவன் காம ஆசை தின்னவனே முன்னுக்கு நீ போ, நான் பின்னுக்கு வரேன். இந்த ஊர்ல ஒரு தலைவர் விட்டு பிள்ளை நாலு பேர் என்ன பார்த்தா தப்பா பேசுறாங்க. வரும்போது அந்த இட்டுட்டு போறான் பாரு, அந்த முதுல இருக்கிற மண்ணை கூட தட்ட மாட்டான். அவன் அதே இடத்துல கடாச்சிட்டு வந்துருவான். ஆனா 10 மாதம் ஆனா என்ன அவனு வாத்தியார் சொல்லுவார், அது கேளு. அப்புறம் 10 மாதம் புள்ளி வாங்கிடு வந்தானே, என்ன தங்கனானே, புள்ள கொடுத்தானே, போனானே, இது யார் பார்த்த பிள்ளையோ வாங்கினாலே வேண்டித்தான். அதுக்குதான் அடக்கம் உடக்கம் ஆச்சா தொடங்கணும். பொண்ணா போறதா சொல்ற ஒரு சபாடக்கத்தோட பேசணும், புரியுதா? மரியாதை இருக்க மனசுல மரியாதை என்பது தானா வரக்கூடிய. கேட்டு போரு உங்க வீட்டுக்காரா என்ன காரணம்? காத்துக்கு சூட்டா கூட சூத்து கட்டுட்டு சக்தி ஒன்று சமயமதனாராக விளங்கக்கூடிய மாரியம்மனுக்கு பூஜை செய்து கூழ்வார்த்தல் செய்து அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக யகால் நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நமக்காக தாம்பலம் வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவர்களுக்கு கூடிய முக்கிய பாதத்திற்கும் யகால் நடேச ஊருன்னா ஒரு பெரிய பழமொழி. ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நின்று சேர் போட்டு உட்காந்து சென்னையில போய் பஸ் மறிச்சாராம், புரியுதா? அன்னைக்கு யகால் நடேச ஊருன்னு சொன்னா ஒரு பேரும் புகழ் இருக்கக்கூடிய ஊர். அப்பேற்பட்ட ஊரு, அப்பேற்பட்ட அந்த ஊருக்கு பெருமை தேடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நம் கூத்தை கண்டிகளிக்க வேண்டும் என்பதற்காகவும் 2 இரவு நாடகத்தை வைத்துள்ளார். நாடகத்தை வைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இவ்வூரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் பாதத்திற்கும் இதோ நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடைய மிருதங்க சக்கரவர்த்தி சேகருடைய பாதத்திற்கும் செல்லமுத்து நாடகாசிரியர் ரவியண்ணன் பாதத்திற்கும் கோடைய மிருதங்க சக்கரவர்த்தி கருமலூர் ராஜேந்திரன் பாதத்திற்கும் நம்ம நாடகதாரி அவர்களுக்கு சபையோர் அவர்களுக்கு உன்னுடைய பாதத்திற்கு தான், புரியுதா? இந்த மாரியம்மனுடைய பாதத்திற்கு என் பணிவான சிறந்த வணக்கத்தை இப்பேற்பட்ட சபைக்குள்ளாக வந்தேன். நீ யாரம்மா? இந்த நாட்டுக்கு அரசி, உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா?
என்னடி நினைச்சிருக்கீங்க காரி மிச்சம் கந்தரி ஏன்டா போட்டு விட்டுருக்கீங்க? அமைதியா படி அப்படி விட்டு போடா. செலவு முன்னாடி ஏன் வெளியே விட்டு வரதுக்கு இங்கே விட்டு செலவுடி செலவு எடுத்த பிறகு ஆ. ரவி ஓ. யார் என்று விளக்கம் தெரிந்து விட்டதா பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி என்று விளக்கம். ஆ. நான் யாரிடத்தில் பிறந்து யாரிடத்திலே வளர்ப்பு மகளாக வளர்ந்து ஏதாவது தெரியுமா தம்பி ரவி ஓ. தத்தாத்தி முனிவருக்கும் ஆ. ஊர்வசி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்து அப்படி மகளாக பிறந்து யாரிடத்திலே வளர்ப்பு மகளாக வளர்ந்து வடமதுராபுரி ஆளக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாருக்கும் நான் வளர்ப்பு மகளாக வளர்ந்தேன். அப்படி வளர்ப்பு மகளாக வளர்ந்து என் தந்தையாரிடத்தில் நாளொரு மேனி பொழுதுமாக நான் வளர்ந்த ஒரு நேரத்திலே திருமண பருவம் வந்துவிட்டது. என் தந்தையார் பார்த்தார் கிடைக்காத மகள் நம்மளுக்கு ஒரு தேவப்பிண்ட மாதிரி மகள் கிடைத்திருக்கிறது. ஒரு தகுதியான அரசருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டுமே அப்படி என்று மனதில் நினைத்தாரே. என் தந்தையார் எப்பேற்பட்ட இடத்துல திருமணம் செய்து கொடுத்தார் தெரியுமா? நான் பிறந்த இடமும் பெரிய இடம் வளர்ந்த இடமும் பெரிய இடம் திருமணம் செய்தேன். அப்பேற்பட்ட ஆள் யாரும் கேட்கலாம். ஐயா யாருக்கு வணங்க முடியும் அவர் யாருக்கு வணங்க முடியும் ஐயா கையில உடையோரா ஐயா யாருக்கோ ஐயா யாருக்கோ ஐயா யாருக்கும் 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 ஐயா யாருக்கும் வணங்க முடியும் ஐயா கையில ரேகா உடையோரா ஐயா எந்த சேபவனம் அம்மார பிறந்தார் எந்த சேபவனம் அம்மார பிறந்தார் எந்த சந்திரகுலம் பிறந்த பிறந்தார் யாருக்கு வணங்க முடியும் கையிலே தனரேக முடியும் பூச்சுக்கர துறையுடையும் யமனுக்கு நிகரான ஆட்சி பெற்றவர் தேவேந்திரனுக்கு நிகரான சபை பெற்றவர் 56 தேச ராஜாக்கு வணங்கவே செங்கோலை பிடித்தார். ஒருமைக்கு தெரியுமா என்ன கட்சி வாங்கி விடுவாங்க தம்பி. என்ன கட்டி எடுத்து வாங்குறது போர் விடுறதுக்கு இடங்கள போர் விடுறதான் ராஜபாணி அவங்க போய் போறாங்க. ரவி அப்பேற்பட்ட ஆளை யாருன்னு கேட்டீங்க? திருநாட்டு மன்னருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைகள் அந்த ஒரு பிள்ளையிலே மூத்த பிள்ளையாக வழங்கக்கூடிய துரியோதன மன்னனை திருமணம் செய்தேன். எங்க வீட்டுக்காரனுடைய பெருமை எப்பேற்பட்ட ஆள் செல்லுல போது கண்ணாச்சி எங்க வீட்டுக்கார இருக்கிறாரே தம்பி துரியோதன மன்னன் எங்க மாமியா 100 பிள்ளை பெற்ற அந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது எண்ணத்தோடு ஒரு பையனுக்கு கொடுக்க கூடாது. என் மாமியா 100 பிள்ளை பெற்ற தம்பி நான் 60 பிள்ளை பெற்றா தம்பி ஆள வேண்டும் என்ற வெறித்தனத்தோட. ஆமா நீ 60 புள்ளியா? ஆமா என்ன புள்ள பக்கற மிஷின் வச்சிருந்தீங்களா வகுத்துல? தம்பி பாட்டிமா ஆட்டம் பாக்குது. கருவுன்னு ஒண்ணு இருந்தா கட்டையில போற வரைக்கும் புள்ள பேக்கலாம் தம்பி. வெக்கத்துக்கு விட்டாதான் புள்ள பேக்காத நிறுத்தலாம். பாக்குறவங்க யாராவது காரி பண்ணுவாங்க. இங்க வா. ஏன் என்ன? எங்க அம்மா 95 வயசு உங்களுக்கு. சரி இந்த வருஷம் 95 முடிய போகுது. 96 நடக்கும் போது செத்த ஒரு புள்ளி எப்படி எங்க அம்மா கூட்டிட்டு ஒரே ஆள் தங்குறாங்க. காடு வாவான்னு ஊடு போன்னு நீதான் சொன்ன கருன்னு கட்டைக்கு போற ஒரு புள்ள. அப்படி கிடையாது. இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எண்ணத்தோட பிறந்த நாங்க பிள்ளை பெற்றோம். யார் சொல்ல வரேன்னு சொன்னா அது யாருக்கே பிறந்த அப்பா குட்டியே ஆயிரம் அப்பான்னு கூப்பிடுறது 5 60 செஞ்சது பெருசா அவசியம் பேச தாய்க்கு பெருசா புரியுதா? நினைவாக்குன்னா கரு கனவா பிக்குதான் சக்காலத்தை பத்த புள்ளிவியா பாண்டவனுக்கு குந்தா மாத்திரா தேவிக்கு பிறந்தவர்கள் 5 ராஜா. இந்த நாடு கேட்டா தம்பி குடும்பமா பாக்குற சக்காலத்தி சாட்டை குடிச்சு எக்கச்சக்கமா பேசுறாங்க தம்பி. புரியுதா? பங்கு கொடுக்கணும். ஆமா பாகம் கொடுக்காத மொட்டாட்டி மோசக்கார மொட்டாட்டி பங்காளிக்கு பாகம் கொடுக்காத மோசக்காரன் தெருவுல நடக்க முடியல. என் பின்னாடி பேசுறத பத்தி எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். நேரா பேசுறேன் ஒரு மணி அப்படி அடிச்சு என்ன கம்மியாச்சு குடும்பம்
மூடு. ஓ தம்பி எந்த கம்மியாடி குடும்பம் யாரு எங்க வீட்டுக்காரி எப்பேற்பட்ட ஆளா இருப்பாரு என்ன விட ஈஸ்வரனா தான் இருக்கும் ஏகச்ச அதுவும் வாயாட்டியா தான் இருக்கும் அது அவ்வளவு இருக்கு அதுக்கு பொறுத்தவரை ஓய். அப்படி பாண்டி மன்னனுக்கும் குந்தா மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் யமதர்மனுக்கும் வாயு தேவனுக்கும் அஸ்வினி தேவனுக்கும் தேவேதனுக்கும் பிள்ளை பார்த்தா நாடு கொடுக்க மாட்ட தம்பி. கொடுக்க முடியும். இந்த நாடு கொடுக்க மறுத்து எத்தனையோ சூதுகள் செய்தோம். பாண்டவர்கள் அதையும் சேர்த்துக் கொண்டு எங்களுக்கு நாடு வேணும் கேட்டார். நாடு கொடுப்போமா தம்பி? நாடு கொடுக்க மறுத்து பாண்டவர்களை என்ன செய்தோம்? தந்திரமாக வர செய்து மகனாகிய லக்னகுமாரனுக்கு பூணல் கல்யாணம் ஏற்பாடு செய்து சூது பகடை ஆடி உப்பு சட்டி வரவோடு இல்லாமல் பறித்துக் கொண்டோம். சூதுல ஆமா குடும்பமா காரி நாங்க எப்பேற்பட்ட கெட்டினாரி எங்க வீட்டுக்காரியே விட்டாலும் ஒரு சிண்டு விட மாட்டேன் பையா. நானு சாதாரணமான ஆளா? கெட்டிக்காரி. ஆமா இவ குடிகாரி. இல்லடா குடிக்க மாட்டாடா. நீ கெட்டிக்காரி குடிகாரி. ஒரு நாளும் எங்க வீட்டுக்காரி சாப்பாடு போடும் போது ஒவ்வொரு நாளும் பங்காளி எண்ணெய் இருக்க கூடாதுன்னு கூட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த எண்ணெய் ரவை கூட வரக்கூடாது. புரியுதா? நான் எம்மா அடக்கணுமா இருக்கிறேன். நீங்க அவுத்துட்டு ஆடுறேன். மூடு நான் முடிக்கிறது. கண்ட நாய் கழுவி விட்டு. அப்படி மகனாகிய லக்னகுமாருக்கு புனல் கல்யாணம் ஏற்பாடு செய்து சூது பகடை ஆடி உப்பு சட்டி வரவோடு இல்லாமல் பறித்துக் கொண்டோம் பாண்டவரிடத்திலே. ஆனால் பாண்டவருக்கு ஒரு நிபந்தனை ஒண்ணு கட்டளையிட்டோம். அடே பாண்டவர்களா, 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அது அஜாதவாசத்தை கடத்தி வந்தால் நாடு கொடுப்பதாக கட்டளையிட்டோம். அப்படி அவனுக்கு காட்டி கோட்டணுமே. காட்டுல கூட அடுப்பை மூட்டி நீ சாப்பாடு ஆக்க கூடாது. சண்டால பரிதேசி நாய் கண்ட நாய்வே புறம்போக்கு நாய அட அனாதி நாய அது பணாதி நாய பெரிய பெருமை தெரியுமாட தம்பி. காரம் சிறுத்தாலும் கடுவு சிறுத்தாலும் காரம் குறையாத கம்மியாச்சு அன்னைக்கு நாய். உங்களுக்கு எங்க நாடு பெருமை தெரியுமா? அந்த நாய்களுக்கு இந்த நாடு கொடுக்க மாதிரி காட்டுல போல ஒண்ணு வச்சு தெரியுது. அதுக்கு அப்படி என் கல்யாண மன்னவர் கட்டளையிட்டார். அந்த நாய்களை ஓட்டி இதோட 8 வருடமா ஆகுறது. கண்டிப்பா உயிரோட இருக்குமா? அப்படியே தம்பி நட்சத்திர மண்ணு கூட இருக்காதாடா தம்பி. வைகாசி மாசத்துல மண்டையில இருக்கிற முடி இருக்காது. வைகாசி மாசத்துல தரையில மண்ணு இருக்காது சொல்லுவாங்க. வைகாசி மாசம் ஆகொண்ட காத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மண்ணு கூட இருக்காது. கண்டிப்பா அந்த நாய் உயிரோடு இருக்காது. ஆனா நேத்திய சங்கத்துல தெரியுமா தம்பி, நான் பெருமையா தான் பேசுறேன். ஒரு அடி வகுத்த பார்த்தா 10 தம்பி. நேற்று தினத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த பாண்டவர் காட்டுக்கு போட்டாங்களே, என் மாமா அரியா வயசுல கல்யாணம் பண்ணு ஒரே புடிவாதம். என் சித்தப்பா மாவ இருக்கிறாளே கோபால கண்ணுடைய மகள் சுந்தரி வெச்சலா, அவளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா சொந்தத்தோடு சொந்தம். தண்ணி அடிச்சா தண்ணி விளவாது, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நெல்லுக்குள்ள அரிசியா இருக்கலாம் அப்படின்னு நான் கட்டிட்டு வர்றேன். மனசுல ஒரு கணக்கு போட்டு எங்க வீட்டுக்காரு போவே மாட்டேன்னாரு. நானும் நெஞ்சு விட்டு எப்படியாவது பொண்ணை கட்டினா பொண்ணே கண்ணியான்னு கொடுத்தா ஒட்டி போய் பொண்ணை பரியம் போடலான்னு போனா பரியம் போட்டு கல்யாணம் மட்டுமே நடக்க உன்னுடைய எண்ணம். யாரு உனக்கு கல்யாணம் ஆச்சு அதே மாதிரி யாரு அதை கல்யாணம் பார்த்து யாரு காரணம் சொல்றாங்க தெரியுமா? பெருந்திருவ மாலை இஷ்ட மன்னர் மன்னன். ஆமா பெருந்திருவ மாலை தான் அந்த ஆளு மட்டும் தான் தகுதி இருக்குது. இந்த உலகத்துல ஆமா அப்படி பரியம் போட்டு ஆனா தம்பி அப்படி கொண்டு போய் போட்டமே. நேற்றைய தினத்துல அந்த 8 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? அந்த சுபத்திரைக்கும் அந்த பெருமானுக்கு பிறந்தது. என் சாண்ட குடிச்சு முடித்து நான் ஒரு ஆளு கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன். இல்லன்னா முடி அப்படியே சிண்ட அப்படியே புடிச்சு அப்படியே போட்டி உடுக்கி கொண்டாந்து என் மவன் கைத்துல தாலி கட்டாத அவன் 100 பேர் வந்தாரு. என்ன ஒண்ணு பண்ண முடியாது தம்பி. புடிச்சு நெரிச்சு நான் 7 நாள் அவன் இற எடுக்க கொஞ்சம் ஏமாந்து படுத்துட்டு எங்க வீட்டுக்காரு ஏமாந்தா போயிட்டாரு. இல்லன்னா எங்க 2 பேத்துக்கு நான் உப்பு எடுக்க முடியாது. என் மகனாகிய லக்னகுமார தலையில அபிமானப்படுத்தி சுந்தரிய கல்யாணம் பண்ணி போட்டாங்க. பையா வெளியே தலை காட்ட முடியல. 8 நாள் அப்படி தலைமையில துணி போட்டு எங்க வீட்டுக்காரரு இதே வசனை புடிச்சு பெட்ரூம்ல படுத்தவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. நானே சீண்டி 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 ஏற்படுத்தாங்க. 30 இட்லிக்கு மேல
ஒண்ணு கூட வேணான்றாரு. ஏதோ அந்த டீயா குடிச்சா எங்க இருந்து அவனுக்கு சாப்பாடு இறங்கும்? ஆமா ஆ, ஏன்னா மதியானம் சாப்பாடுக்கு ஒரு பெருமை சோத்துக்கு மேல கொஞ்சம் கூட வேணான்றாரு. பன்னிக்கறியா இருந்தா தின்றாரா? அது 2 கிலோ தான் போதும். சேர்த்து போடுவாரு. அப்புறம் ரசத்துல அதுக்கு போல ரத்தத்தை அம்மா வாங்குவாரு. என் சாமி கறியா சாப்பிடும் 8 நாளா, என் சாமி ரசமா சாப்பிடும் 8 நாளா, என் சாமி பிஸ்கட் 10 சாப்பிடும் பட்டியா கிடக்குது என் சாமி. சரி இன்னைக்கு ஏதாவது தேத்து மாத்தி சொல்லி ஏதாவது ஒரு இட்லி 2 கம்யூனிட்டி ஏதாவது தேத்து என் மனைவிக்கு சொல்லு, தாய்க்கு பின் ஆரம்பி சொல்லுவாங்க. எங்க வீட்டுக்கார மனசை தேத்தணும், போனது போகட்டும், இனிமேல் நடக்கிறதுக்கு ஒரு தண்ணி செய்யணும், ஏதாவது பேசி ஆகணும். அதனால எங்க வீட்டுக்காரன் தான் உன் மனைவி பெருமை வந்திருப்பதை எந்த நேரத்தில் அனுப்புற கொஞ்சமா சுத்துருப்பா உனக்கு. ஐயா என் மனைவி பானுமதி. நான் பாருங்க வேற யார் பானுது? பாரு இந்த உழுவ எல்லாரும் தான் போட்டு வைக்கிறாங்க பாரு. என்ன போட்டு சூனிகாரம் போட்டு அது மைதானம். சரி தாதி அம்மா தாதி எப்படி அடிக்க தேமாடு கிட்ட போக முடியுதா? மனைவி வரும்படி கட்டளை. பானுமதி வந்துச்சா? கொண்டா என்னடா ஒரு மண்ண கருங்கஞ்சி மாதிரி நிக்கிறான் பாரு. அடி போனா வேடிப்பு உள்ள போர்ல சின்ன மாட்டுக்கு புடிங்கி போட்டா பத்துமா? அது பார்த்தாது உட்காரு. அது போர்ல வருவான் என்னடா பண்ணு எம்மா போய் பார்த்து வந்துட்டாயா? பார்த்து வரல படி போடா. இல்ல அவர்கிட்ட போய் வாடிய அவர் ஒட்டி வரா. ஆடி போடி, நான் பாத்துக்கிறேன் போடி. என் கண்ணாரா பானுமதி வணக்கங்க. இந்த மன்னால் மன்னர் போற்றோ சுவாமி மணிமுடி தரித்தனாரா சுவாமி மலர் பாத செய்ய கொண்டு ஒன்றே வந்த பெருங்கிறார் சுவாமி இந்த மண்டலம் போற்றிடும்
உன் அருமை மனமே பெருந்தொருவாள் பானுமதி அநேக கோடி மலரை கொண்டு உங்கள் பாதத்தை பொத்தி செய்தேன் ஐயனே. மகராசரே ஆகட்டும் சுவாமி. பானுமதி என்னங்க அடிமாதர் குல மாணிக்கமே என்னென்றைக்கும் தீர்க்க ஆயுளோடு சுகட்சேமமாக மகராசா ஆகட்டும் ஐயனே. சரி தங்கள் சித்தத்தில் வாக்கியம் ஒரு வாக்கியம் ரசி தடையும் கிடையாது. கேட்கலாமா சுவாமி? தண்ணே. ஐயா இன்னாரன் தண்ணீரை சிந்தை வேலைகளை செய்து தராமை. குடும்பத்துல ஒண்ணு என்ன நடக்குது? நாளாடே 56 தேசத்துக்கும் பேரரசன் மனுஷனா போறது பெரிய தலை காட்ட முடியல. அப்பேற்பட்ட அவரு ஒரு நாளும் ஏற்கனவே சுபத்தில் இவருக்கு பதிவு போட்டது. சரி அந்த குடும்பத்துல அந்த கம்யூனிட்டி கோபால கண்ணன் ராவா கூட்டி அனுப்பிட்டான். இவர் தலைநாள் துணி போட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஏய், அந்த நேரத்துல பார்த்து எங்க மாமா இருக்காரு பாரு. யாரு? சகுனி மாமா. ஆமா. அவரு பார்த்து ஏ மருமகனே பொண்ணுக்கு வந்து பின்னாடி கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு பானுமதி பார்த்து இந்த பொண்ண சோடிச்சு ஆமா மணப்பெண்ணா இரவு நேரத்துல தூங்கி இருந்த பொண்ண முடிச்சு தர 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 தரன்னு ஈத்துட்டு வந்த மாதிரி சூத்து தைரியா கைய பிடிச்சு கூட்டு வந்தா கம்யூனிட்டி பையன் எதை இருந்தாலும் முடியாம குறுக்கு போயிட்டு ஈத்து வந்த உடனே நான் சூத்து தெரிஞ்சு போயிருக்கேன். ரவி அப்படி வந்து நேர்ந்தோம் பாரு, வந்து நிறுத்தம் பாரு, பாதி வை வந்தோம். ஏ மருமகனே துரியோதனா விடியறதுக்குள்ள பொழுது விடிஞ்சா அந்த சுபத்திரை எப்படி கூட்டி கொடுத்தானோ அந்த மாதிரி எதனா மழை மாறிட்டாலும் மாறிடுவான். மழைய மாறிடுவான். அதனால நேர காலம் பார்க்காத கட்டுறா தாலி என்ன பாரு. அந்த ராவல ஆமா எடுத்து போன தாலி எட்டு வந்த பாரு. அப்படியே தாலி கட்டிட்டு ரவி இப்படி திரும்பி பாக்குறேன். பூரா சுடுகாடு சமாதியாக பையன் போனம் போச்சு வச்சுக்கிற பூரா இடம். அப்ப இந்த சுடுகாடு தான் கல்யாணம் பண்ண சுடுகாட்டுல கட்டி நாங்க தாலி கட்டும் போதே செத்தவங்க போற எங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சாங்க. இந்த நாட்டுல இருக்கிறவங்க எங்க பாரதத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க, அங்க ஆசீர்வாதம் வாங்க. அப்படி அது வெளியே தெரியாம அந்த மாதிரி பங்கப்படுத்திட்டான். மீண்டும் போக கூடாது, இவங்க அம்மா விட்டு போக கூடாது. அந்த திருட்டு கம்யூனிட்டி கூட்டி கொடுத்தா வக்கால போய் அவன் வீட்டுக்கு நம்ம போக கூடாது, ஒண்ணுக்கு போனா பங்கம் பண்றோம் அப்படின்னு சொன்னேன். கேட்டி செத்து விலக்கு பிடிச்ச பையன் மரியாதை கெட்டு போவோம், கெட்டு போவோம். யாரு என்ன அடுக்கிறே
அப்படி வீடு போடுறாங்க. ரொம்ப மேல் பேர் போட்டு புரோட்டா பேர் மேல் பேர். டேய், அது ரொம்ப ஏடா இப்படியே தடுப்பா. அதுக்கு மேல ஆடுறாங்க. டேய், ரவி, அப்படி அப்படி தடுத்து விடுவாங்க பெரிய நீடா டேய், அப்படி 8 நாளா பெரிய தலகாட்டம் பண்ணாரு. ஏழு பண்ணாச்சு ஒண்ணு போச்சு. ஏய், என் பொன் பொருள் பூரா போச்சு. ஐயோ. பங்காளிக்கு பாகம் கொடுக்க சேர்த்து வச்சரு. ஐயோ டேய், ஒரு குரங்கு வந்து ஐயோ அவரு எரியுறாடே, எவ்வளவு எரியுறா கம்மி. ஐயோ, அவங்க மூளைக்கு மேல வாயில அடிச்சுக்கிறாங்க. நான் என்னன்றேன், நான் என்ன பண்றேன், ஆளா அந்த மடம், ஆமா, ஆவாட்டி என் சந்த மடம். சரி, நான் வீட்டுல என்ன சொல்லுவேன், வீட்டுல வச்சு ஒரு பொருளை கூலி வித்து பாப்ப நான் கெட்டிக்காரி. வீட்டுல விலை போகலன்னா 10 ஒரு சந்தை தெரியும் தம்பி. சந்தையில கொண்டு கூறு கட்டி வித்துட்டு வருவேன். அந்த மாதிரி விட்டாய கண்டி ஒரு பையனால முடியுமா தம்பி? நான் என்னன்ற பானுமதி. சரி, ஏய், அதனால நான் என்ன சொல்றேன், எப்படியா இருந்தாலும் பங்கப்பட்டுட்டோம். ஆனா இந்த பட்ட பங்கத்துக்கு என்ன வயசு? என்ன சொல்லிட்டு இந்த நாடு கட்சி யாரால? ஐயோ ஐயோ ஐயோ, எங்க மாமா சகுனி மாமா? ஓ, பாண்டவர் வர வச்சு ஆமா, சூது பகலையாடி குட்டிச்சாத்தான விட்டு விளக்க அமைச்சிட்டு தாய கட்டி பெத்தி வச்சு சம்பாதிச்சு கொடுத்தவரு அவரு. டேய், நீ நல்லவனடா, நீ எங்கிட்ட சம்பளம் வாங்குற. ஆமா, சூது மகனை ஆடி நானும் ஜெயிச்சு கொடுத்தார். அதை மட்டும் சொல்லக்கூடாதா? அப்படி குட்டி சோத்தான விட்டு வேலை காமிச்சு தாய கட்டி பேட்டி வச்சு ஏமாத்தி ஜெயிச்சு கொடுத்தாரு. நீங்க கேட்டாங்களா இதெல்லாம் ஒண்ணு? அப்படி எப்படி தெரியுது அப்புறம் பாருங்க நாடு எப்படி வாங்க அந்த மாதிரி வாங்கணும். அவனாவது யாரா சொல்றான், சூத்துக்கு பின்னாடி வச்சு ஆட அவங்க நேரம் கம்மி அடிப்போம். அவன் என்ன பண்ண போறான்? சரி, எந்த தந்தை உந்தன் மாமன் அதான் சரி. விதிய கூட மாத்திர சக்தி எங்க அப்பா கிட்ட இருக்கு. ஆமா ஆமா, பின்னிட்டா போனது போகட்டும். பின்னாடி ஓ, சுண்டு வேர்ல போறத பத்தி தப்பு கிடையாது. நீயும் பங்கப்பட்டு உன் மகனும் பங்கப்பட்டான். இந்த பங்கத்துக்கு என்ன செய்யறது? என்ன பழி வாங்குறது? பழி வாங்குறது எப்படி செய்யறது? பாண்டவர் அவங்களும் பங்க பண்ணும். நான் என்ன சொல்றேன், இதுக்கு பதில் பண்ணி விடக்கூடாது. தலைய வரல விட்ட கல்வடல விட்டுக்கிட்டேன். அத வெளிய எடுக்கிறதுக்கு தந்திரம் பண்ணி மாட்டிக்கிச்சு. என்ன பண்றது? ஒண்ணு பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணி உடைச்சு எடுக்கணும். அதுக்கு யார சேர? ரவி, இதுக்கு தாண்டா ஒரு மணி வேணும்ன்றது. நீ இருக்கும்போது அவன் என்ன கைய ஓடிச்சு அடுப்புல வச்சிரும். கம்மியாடி பெரிய மனுஷன் கண்ணு கூட கம்மி. சரி போ, இல்லாதப்ப பண்ணு. சரி, அதனால சரியா சொல்லுங்க. டேய், அது இல்ல, இங்க வேற பேசணும். நீ எல்லாம் மனுஷனாங்க. டேய் ரவி, இல்லாத போது டேய், இப்ப விளக்கமா கேட்டாங்களா கொஞ்சம்? டேய் ரவி, போட்டோட்டமா சென்று எங்க மாமா இருக்காரு பாரு, சகுனி மாமா, நடு விட்டு குத்து எனக்கு. அவர் கூட்டு போ. ஐயோ, கவுடிதான் போ. வணக்கம் வணக்கம் தாத்தா. நல்லார போடா. ஆகட்டும் தாத்தா. தாத்தா பேரா? ஓ தாத்தா, ஏண்டா என் பேரா? குய்ய முடுறேன் தாத்தா, குய்ய முடுறேன். என் குய்ய மூடி அப்படியே விட்டுறாத. போற நாய் வர நாய் பேரு வச்சிரும். அது மேல ஒரு சமாதி ஒண்ணு கட்டி வச்சிரு மேல. தாத்தா உன் பேரு கிடக்கும். ஓ, உனக்கு சமாதி? ஆமா. ஒரு 50,000 கொடு. எதுங்க? உனக்கு மணி மண்டபம் கட்டி வச்சிடுறேன். எதுங்க? 50,000 உன் கையில கொடுத்துட்டு நான் போய் சேர்ந்துட்டா எனக்கு மண்டபமா கட்டுவேன். மணி மண்டபம் சமாதியா கட்டுவேன். ஏய், அப்படியே எடுத்துட்டு போய் உங்க ஊர்ல வட்டி கொடுத்து சம்பாரிச்சிருவேன். கட்டி கொடுமா தாத்தா? எனக்கு தெரியாத டேய், தாத்தா யாரு வளர்க்க முடியுதா? ஓ தாத்தா, நாரோ இல்லனா கவுரோ கிச்சலாட்டம் பண்றியாடா? தாத்தா ஆர்னியா?
இல்ல நான் போலூர் தாண்டாரதா தாண்ட வரக்கூடிய சாவுகளும் பிள்ளையாகிய என் பேர் தான் தகுடி மாமன். ஓ தகுடி மாமன். ஆமா. ஆனா அத்திராகர் வேந்தன் அறவை கொடிபலத்த எனது மருமகன் துரியோதனன். ஆமா துரியோதனுக்கு நான் சொந்தம்டா. சொந்த நாய் மாமனா இல்ல கொலைகிற மாமன். கொலை கொலை. சரி. ஆனா ஐவர் ராஜாளுக்கும் துரியோதனுக்கு பகன் பகை கிடையாது. எனக்கும் என் மரியமாவும் துரியோதன் தான் பகை. ஓ உனக்கு அவர்தான் பகை. ஆமா. ஏற்கனவே காலத்துல அவன் செய்த வஞ்சகத்தை என் உள்ளத்துல வைத்த உதட்டல் உருவாக்கி கொண்டு நாளுக்கு நாளா அவன் குடும்பத்தை அழிக்கணும் கெடுக்கணும் அப்படின்னு அவன் பங்குல போய் சேர்ந்தாலும் நான் தான். இப்ப துரியோதன குடும்பத்தை நீ தான் கெடுக்கிற. டேய் கெடுத்துன்னு வரேன், இன்னும் கெடுக்க போறேன். அப்ப இங்கே நம்ம சொல்லிட்டு நீ தான் கெடுக்கிற பெண்ணு, உன் மாமன் தான் கெடுக்கிற. என்ன நீ அப்படியே போய் சொன்னோட நம்ப மாட்டான். ஏன் என் மேல அவன் நம்பிக்கை வச்சுக்கிறான் என் மாதிரி மாமன். ஓ ஐயா விஷம் வச்சு சாவடிப்பாங்க. நான் வெள்ளத்தை வச்சு சாவடிக்கிறேன். ஓஹோ அதனால ஐவர் ராஜா லேசா வரவேற்ற சூது பகடியாடி நாடெல்லாம் ஜெயிச்சு கொடுத்த புண்ணியமான நான். ஓஹோ எப்படி சரி சரி ஜெயிச்ச பாண்டவர்களை இப்போ காட்டுக்கு ஓட்டி வச்சுக்கிறோம். காட்டுக்கு ஓட்டி 8 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? என் மருமகன் வந்தான். மாமா மாமா இத போல பெரிய பேரன் வயசுக்கு வந்துட்டான். ஆம்பளை வயசுக்கு வருவான். கல்யாணம் பண்ற பருவத்துக்கு வந்துட்டான். அதனால அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடணும். ஆமா அப்படின்னா அவன் என்னன்றான், இடத்த உடனே பாரு பொண்ணு பாக்குறதும் பாக்குற எனக்கு சமமான இடமா வேணும். ஓ 66 வீடு. ஆமா ஒரு வீதிக்கு 66 வீடு. வீடு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சமமான இடமா வேணும் அப்படின்னு என் மருமகன் சொல்றான். என் பொண்ணு அதுக்கு பாரு எப்பா சமைந்த பாக்குறாங்க பாரு, அவங்க என்னோட மட்டமா இருக்கணும். ஓ நான் தான் நகையா போட்டுருக்கணும். ஆமா அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு பேராசை பிடிச்சா நான் சும்மா இருக்கிறாளா? ஓ இது ஒரு சமயம், இது ஒரு நல்ல நேரம் அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு அப்படின்னு எங்க பார்த்த தெரியுமா? இந்த மாரத்தே கெடுக்கிறான்னு நாங்க 2 பேர் தான். என் தம்பி கோபால கண்ணன் நானு. ஓஹோ இல்லையா? கோபால தம்பி. ஆமா பங்காளி. நான் என்ன பண்ண மரிமோன இங்க வா பாரு. ஓ பையனுக்கு பொருத்துவான பொண்ணு இல்லையா? என் தம்பி மகன் பச்சலான்னு சொல்லு சுந்தரி. ஆமா அந்த சுந்தரி பையனுக்கு பொறுத்துண்டான்னு சொன்னேன். இல்ல மாமா ஏற்கனவே பங்கப்பட்டு வந்துக்கிறேன். சுமத்திர பறி போட்டு அது வாங்க நான் என்ன அருகட்டவன இப்ப பாண்டவர் காட்டுல இருக்கிறாங்க. ஆமா பாண்டவர் மேல பாசம் உள்ளவன் யாரு? இந்த கோபால கண்ணன். ஆமா அதனால காட்டுல பாண்டவர் காட்டுல இருக்கும் போது இந்த நேரத்துல நான் பொண்ணு எடுத்துட்டா குறுக்க பூத்து பொண்ணு உனக்கு சமைஞ்சு ஆயிடுறான். ஆமா இல்லையா? ஆமா பொண்ணு கொடுத்தோமோ கண்ணு கொடுத்தோமோ அப்படின்னா அந்த பாண்டவர் மேல போற பாசம் உன் மேல வந்துடும். அவன் ஒரு நாள் உன் பக்கம் வந்துட்டா லேசா பாண்டவர் நாம கொள்ளலாம் அப்படி சேர்த்து மாத்தி சொல்லி இட்டுட்டு போய் பங்கப்பட்டு அவன் குடுப்பானா? என் தம்பின்னா முயற்சியோட நம்ம 2 பேர் மடை மாறி விட்டீங்க. ஆமா ஒடியாடா தாலி கட்டுற நேரத்துல வந்தா வராந்து தூக்கின்னு போயிட்டான். யாரு அபிமன்யு. அதனால இப்ப அதே ரசனத்துல இருக்கிற அவளுக்கு. ஆமா ஆமா எதனா ஒரு வயசு சொல்லு மாமா, எங்கன்னா வேற இடத்துல பொண்ணு பாரு மாமா அப்படி கேக்குறதா எனக்கு கூப்பிட்டுருவான். அதனால மாமா வந்துட்டான் சொல்லி போடுங்க. எங்க தாய் மாமன் வந்தடா. என்னங்க நீ வேற கேடா? நான் தான் போய் காந்தாத போய் சொன்னேன். தாத்தா தாத்தா உன் மருமகனை வர சொன்னாருன்னு என் மேல பாசம். ஐயோ ஐயோ என் மருமகனை வர சொன்னா அப்படின்னு என் மேல பாசம். ஆமா குட்டிச்சாலு பாரு ஓட்டம் தேசத்துல இருந்து. ஆமா 4 கால பாய்ச்சல் வந்தாரு பாரு. ஓ ஏன் தாத்தா 4 கால பாய்ச்சல்ல ஓடியாந்தாருன்னா அப்ப நான் என்ன பொண்ணால தாங்கிடுவேன். பேச்சு பாருங்க தாத்தா. எங்க நடுவீட்டு குதிரைக்கு என்ன வாழ வைக்கக்கூடிய தெய்வம். அதனால அவருக்கு உயர்ந்த சிம்மாதனம் கொடு. நீ போய் பாரு அனுமதி வச்சுக்கிறோம். போ என்னடா பண்ணுவேன்? மாலை வாங்கி போடுறேன். சரிப்படா. ஓஹோ மரியாதை எல்லாரும் ஐயா வந்தன 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 வந்தன
சரி என்னன்னைக்கு நீடோடி வாழ்க ஆகட்டும் மாமா. ஓ நான் சொல்லிட்டு வரேன் போ. ஆ, ஆ, ஆ. நான் இருக்கிறேன் தாத்தா ஓ அது வந்துக்குது. எது கைதியா இல்ல நாயா குதிரையா யோ உன் மவையா பானுமதி யாரையா என் பொண்ணா ஆமா பானுமதியா நான் தான் போய் சொன்னேன். நானு ஆமா என் மேல பாசம் அதுக்கு உங்க அப்பா இப்ப சொல்லி அத்தகத்துக்கு வந்துக்கிறேன்னாரு. அவன் சொன்னேன் ஐயோ 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 எங்க அப்பா வந்துக்கிறாரு. எங்க அப்பாவை பாக்கணும் இல்லன்னா செத்துறோம். நீயே பாத்துக்கிறியா எம்மா சொன்னாரா உங்க அப்பா சரி பாக்குறேன் கூப்பிடுறாரு. போடா கண்டே அப்பா அம்மா செய்யற வேலையாது பாசண்டா எங்க அப்பா கொஞ்சம் மாட்டோம் அப்பா அப்பா ஐயா தந்தை யாரு அப்பாவுக்கு விசிறு விசிறுது குனிஞ்சு குனிஞ்சு வகுத்து பாத்துக்கிறான். இல்லடா அவரை வச்சு ஒரு 100 பேரு. ஆமா இதான் என் மூத்த பொண்ணு. இது மேலதான் அதிகம் பாசம் எனக்கு. அதனால வயிறார சாப்பிட்டுதா சாப்பிடலன்னு வயத்த பார்த்தேன். உக்காரு உக்காருப்பா. ஏம்மா நல்லா இருமா. சரி அப்பா நீ எங்க பாக்க நீ போடா. ஐயோ திமிருக்காரன் பாவன் திமிருக்காரனா வேலை இவனுக்கு வேலை செய்யக்கூடாதுமா. ஆமா போடா. ஏம்மா கயிறு உடத்த தின்ன பையன் அப்படிதான் பார்ப்பேன். கயிறோனும் ஏம்மா சொல்லுப்பா நீ மாதிரி சொல்ல மாட்டேன். எம்மா சொல்லுப்பா ஏர் பார்த்த வடிதுடா என்னன்னைக்கா இல்ல கஸ்திராபுரத்துக்கு நீயே ராணி இருக்கணும். ஆமா போ தீர்ந்து போச்சு. என்னம்மா 8 நாளா நடக்கிற கதை உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? உன் மருமவை என்னை எக்கச்சக்கமா பேசுறாங்க. ஆமா அடி மோடுகாலி நாய்வில காசாங்குடி நாய்வில எக்கச்சக்கமா பேசுறாங்க. இதுக்கு நான் என்ன மாமா என்னடா எதுக்கு வர சொன்னு கேக்குறியா? என்ன மாமா பாடு என்ன சொல்லுவேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே. ஆமா ஏற்கனவே நான் போய் பொண்ணு கேட்டு முதல்ல நான் பங்கப்பட்டு வந்தேன். ஆமா உன் பேச்சு இவ பேச்சு கேட்டு கேட்டேன். மறுபடியும் 7 14 லட்சம் ஒட்டகத்துல பொன்பொருளை எத்தனை போய் அங்க போய் பரியமாட்டு கண்ணமாக சுந்தரிய ஆமா என்று சுந்தரிய தேதி வச்சுட்டு வந்தமே. ஆமா. கல்யாணத்துக்கு கூட்டும் போய் எல்லாரையும் பந்த கால புடிச்சு கட்டி வச்சு அவமானப்படுத்திட்டானே. என் மகன் இருக்கானே ஐயோ 8 நாள் 1 வாரமா பச்சை தண்ணி குடிக்காத அப்படியே அழுது கிடக்குறான் மாமா. அடிச்சு கிடக்குறான் மாமா
இதற்கு ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து நம்ம பங்கப்பட்டது போல ஆமா. அதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் மாமா. ஏய். என்ன மாமா பண்றது தெரியாதா மாமா? ஏடா ஓ என்ன? வரடா டேய் ரவி. ஓ, இவர்தானா கூட வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. ஆமா. இப்ப வந்து கொஞ்சம் உபாதியாமா எப்படி மாமா? கொஞ்சம் ஏமாத்திட்டான். எங்கேயோ தவறு விட்டுட்டோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்ற கேளு. எப்படி? சத்தியமா சொல்றேன். ஆ. அதே சுந்தரி தான் உனக்கு மருமகன். டேய் டேய் ரவி டேய். ஐயா, கல்யாணம் தலைக்கு மேல வெள்ளம் பூச்சி. யோ, கல்யாணம் பண்ணி போய் 8 நாள் ஆகி போச்சு. எப்படி மறுபடியும் எனக்கு மகா வீட்டுல விருந்து உண்றாங்க. ஆ. இங்க அதை கொண்டாந்து என்னையா பண்ணுறீங்க? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போயிருக்கும். ஏடா, நாய் தின்ன சொத்து நாய் தான் போடணும். நாம தின்ன முடியுமா? அது எப்படி தின்ன முடியும்? நாய் தின்ன சுந்தரி சொத்தை- ஓ மருமகன் தான். அது எப்படி மாமா? சொந்த சத்தியமா சொல்றேன். சமாளிக்கமா சத்தியமா சொல்லுங்க. நீங்க பாடு ஒண்ணு தாழ்றேன். வரடா டேய் டேய். மருமகன் தான். எங்க மாமா சொன்னா சுந்தரி மருமகன் தான். டேய், எங்க மாமா சொன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆமா ஆணித்தனமா சொல்றாரு. அது எப்படி மாமா? மருமகன் தான்டா உனக்கு. எப்படி மாமா மருமவ? நீங்க வா. எப்பா இக்கு வச்சு என்னடா இது? பேசாத. ஏண்டா பரியம் போட்டு பங்கப்பட்டு வந்துட்டு பந்த கால கட்டி வந்து தாலி கட்டிட்டாரு. மருமகதான் சொல்றேன். புரியலையா? ஏற்கனவே கோயப்படி மாதிரி இப்பயும் போட்டு கோயப்புறேன். இல்ல அர்ஜுன யாரு இருக்கு? ஓ, பங்காளி தம்பிடா. ஆமா அப்ப தம்பிக்கு மருமகன் இவனுக்கு மருமகன் வந்தாங்க. அது பண்ண மாமனா வேணும். அதான் மருமகன் கோயப்படுறாங்க. கோயப்பு கோயப்பு கோயப்பு. ஏய், ரவி, எங்க மாமா சொன்னால ஒரு காரணம் இருக்கும். எப்படி எப்படி மாமா? மரியா தெரியாரா? மாமா எப்படின்னா அந்த சுந்தரியை கொண்டு வந்த உன் மகனுக்கு இப்ப அவன் வைக்கணும். அது எப்படி மாமா முடியும்? முடியும். எப்படி நல்ல புரியுண்டா? எப்படி மாமா? ஏண்டா ஏய் டேய், ஏதோ யோசனை இருக்குது. முள்ளால எடுக்கணும். முள்ளால எடுக்கணும். எசத்தால் எசத்தால் தான் முடிக்கணும். ஆமா. எப்படி மாமா? எப்படின்னு கேளு. இப்ப ஒரு வார காலமா அதாவது துவாரகில துவாரகளை விருந்து உண்ணுகிறாங்க. விருந்து உண்ணுகிறாங்க. புது மாப்பிளையா? புது மாப்பிள்ளையா? சரி. ஒரு வாரமா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆமா. ஆனா விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. ஆமா. வெள்ளிக்கிழமை அதாவது அவங்களுக்கு விருந்து கொடுத்த ஆனகுந்தி பட்டணத்துக்கு போறதா தயாரா இருக்கு. மறுமூச்சு மறுமூச்சு. ஆமா. அந்த தகவல் உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் சொல்றது கேளு. எப்படி மாமா? ரத்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காலாக்கணி சூளாக்கணி ஆமா, ரெண்டு பேரு. வலது புஜம் எனக்கு வலது புஜம் இடது புஜமா என்கிட்ட வந்திருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறாங்க. ரத்னாபுரி பட்டணத்தை அவங்க தான் ஆண்டு வராங்க. ஆமா. அவங்கள காட்ட பாரு. அப்படியே வெட்டின்னு உடனே கட்டின்னு வந்துருவாங்க. எப்பேற்பட்ட பலசாலி. பலசாலி. அப்படி கோடு போட்டா போதும் அவர் ரோடே போட்டுருவாங்க. அப்பேற்பட்ட பலசாலி. அதனால அந்த காலாக்கணி சூளாக்கணி கூட்டு 20 ரூபா வெற்றி தாம்பரம் கொடுத்து இத போல சுந்தரியம் வராங்க. எப்படி துவாரகை நடுக்காட்டுல ஆனகுந்தி பட்டணத்துக்கு. ஆமா நடந்துதான் போவாங்க. நடுக்காட்டுல இருந்து அபிமன்யன் அடிச்சு போட்டுட்டு சுந்தரி எப்படின்னா தூக்கின்னு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு. அப்படி ஒப்படைச்சிட்டா அப்படின்னு அவன் தலைமையில போட்டுரு. சரி. எப்படி இந்த வார்த்தை கரெக்டான போட்டுட்டா கண்டிப்பா எப்படியும் கொண்டு வந்து அடி வேற கண்டம் துண்டமா வெட்டி பண்றாங்க. சுந்தரி எப்படி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டா. அப்ப வா மாதிரி வாதாங்க. ஓ டேய் 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 எங்க மாமன மாதிரி. ஐயோ என் தெய்வம். என் தெய்வம் என் மாமன். டேய் அந்த தாலியை அறுத்துட்டு யார் அந்த அருமை கட்டாம பாரு. தாலி சும்மா தாலி அவனை அறுத்துக்கிட்டே என் மாமனை கூப்பிட்டு புதுசா தாலி கட்டணும். மாமா சும்மா ஜாம் 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 நடத்துன கல்யாணத்தை. மாமா இந்த யோசனை பிரமாதமான யோசனை. முகதான் ஏமாந்துட்டான். இப்ப ஏமாற முடியுமா? விடலாமா? ஏமாறலாமா? அதான் சரி. இப்ப நம்ம சரியான யோசனை. இது தவறவே தவறாது. தவறாது. கண்டிப்பா உனக்கு மரிமோதான் ஆகட்டும் மாமா. சரி மாமா அப்ப நான் கலாக்கணி சோழனை அழுத்து அங்க அனுப்பணும். அனுப்புடா. ஆகட்டும். டேய் ஜெயமலா வரங்க. டேய் நேரா ரத்னாபுரி பட்டணம் சென்று டெல்லி ரத்னாபுரத்துக்கு டெல்லி பாட்சா அரவக்கொடி துரியோதனன் மன்னன் வரும்படியாக உத்தரவென்று காலாக்கணி சோழக்கணி ஆட்சி